ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் வந்து ரசப்பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு இல்லைங்க, தெருவே மணக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து மிளகு சீரகம் ரெண்டும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் நான் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ். இதில் பாதி இல்லைனா முக்கால் அளவுக்கு துவரம்பருப்பையும் தனியா விதைகள் மல்லி விதைகள் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக கட்டி பெருங்காயம் வாசனைக்கேற்ப, கடைசியாக சேர்க்கறதுக்கு கல்லுப்பும் மஞ்சள் பொடியுங்க. இப்போ ஒரு பேனில் துவரம்பருப்பை நல்லா 50 to 60% வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட மிளகு சீரகம் தனியா விதைகள் இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம் வச்சு ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்த மிளகாய் சேர்த்து இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக பெருங்காயத்தை மட்டும் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரோமா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தட்டில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரோமாவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி ரசம் வச்சு பாருங்கள், வீடே மணக்குங்க. ஆட்டிட் கண்டெய்னரில் 3 months வரைக்கும் ஜம்முன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள்.